சாப்பிட்டு தானே ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டு அட்மிட் ஆனதை மறந்துட்டிய? அப்போ என் உடல்வாகு கொஞ்சம் வீக்கா ஏன் இப்போ மட்டும் என்ன அப்படியே பெரிய பைல்வான் மாதிரி ஆயிட்டிய? கேட்குறேன். காசை வேஸ்ட் பண்றேன் நம்மளுக்கு என்ன? கொண்டு போய் கொடு. நான் சொன்னதை வாங்கிட்டு வந்து விடுத்தா தான் நான் சமைச்சு கொடுப்பேன். உன் சௌகரியத்துக்கெல்லாம் நான் சமைச்சு கொடுக்க முடியாது. நீ வாங்கிட்டு கொடுப்ப, நான் சமைச்சு போட்டு நான் திங்கணும். பிராமின்றா எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாங்களாம் பிராமின் நிறையா தின்னவங்க தான். எங்கள் ஊரில் சாம்பல் இருக்கு பாரு, அடுப்பு சாம்பலை முன்னையும் பின்னையும் பிரட்டி பிரட்டி கல்லில் வச்சு எங்கள் அம்மா தேய்ன்னு தேய்க்கும் போது என்ன ஆகும்? வெள்ளை 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 வெள்ளேன்னு வந்துடும். இது வந்து உப்பை போட்டு இப்படி லேசாக கழுவுறேன், ஊற்றுது வள 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 வளன்னு. இப்படி தான் ஆசைப்பட்டு நல்லா இருக்குன்னு தின்னுப்புட்டு அதை வந்து ஒரு மாதிரி ஃபுட் பாய்சன் ஆகி அன்னைக்கு நைட்டு போய் என்னமோ நெஞ்சு அடைச்சு மூச்சு அடைச்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் இருந்து ஆதித்யனில் போய் ஊசி போட்டு கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கெல்லாம்? இது தேவையா? 200 ஓக்கு ஆசைப்பட்டு ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பண்ணால் என்ன பண்ண முடியும்? ஜிலேபி கடை ஒரு கடை இருந்தால் 6 மீனை பொறிச்சு 6 மீனை குழம்புல போட இது பத்தாத.